ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.0. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சோய் ஜூஹா கிட்ட நாஜுனை தான் டேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கதா சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ ஜூஹா சொல்கிறான், ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்தேன், அதனால தான் எப்பயும் போல் வந்துட்டேன். இனிமேல் நான் அடிக்கடி வந்து உங்கள் ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல நாஜுன்னு சொல்கிறான், இல்லை பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து இதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கல, நீங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி க்ளோஸ் தானேன்னு சொல்ல அதுக்கு ஜூஹா சொல்கிறான், ஏன்னா நாஜுனுக்கு ஏதோ தப்பான ஐடியா வந்துடக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறதுங்க வேற, லவ்ங்கிறது வேற, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இன்டர்வியூ இருக்கும், அதை சொல்ல தான் ஜோஹா வந்திருப்பான். ஸோ அதுக்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு ஜோஹா கிளம்பிடுறான். நாஜுனுக்கா அவனுக்கு ஜூஹாவையும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனை நேரில் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஜூஹாவை நம்ம நேரில் பார்த்துட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் சோய் வீட்டில் தங்கி இருக்கிறதே நாஜுனுக்கு ரொம்ப ஹாப்பி தானே. அதுக்கப்புறம் நாஜுனும் சோய் பேசிகிட்டு இருக்கும்போது சோயெல்லாம் ஐடல் தானே, ஸோ அவன் வந்து நிறைய டயட்லாம் மெயின்டைன் பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களே, நீங்கள் சூப்பராக டிசிப்ளினாக இருக்கீங்கன்ட்டு அவன் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். சோயும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நாஜுன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் வருதுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா சோய் அந்த நடு ராத்திரியில் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுவும் திருட்டுத்தனமா. அவங்க ஐடல்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அதனால தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாஜுனே அவனுக்கு டேஸ்டியாக நூடுல்ஸ்லாம் சமைச்சு தந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் எல்லாரும் வழக்கம் போல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. இன்றைக்கி தான் ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்கல்ல, A1 கூட ஜூஹாவும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். அதை தான் நாஜுன் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நாஜுனுக்கு ஒரு தாட் வருது, அவன் சோயோட ஃபேனுங்கிறதே சோய்கிட்ட எத்தனை நாள் மறைச்சிட்ருக்கான்ல, அதனால் அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜீசங் கூப்பிட்றான். ஜீசங்கும் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் தான் இப்போ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தானே அந்த டீமோட மேனேஜரு. ஸோ நாஜுன் ஜீசங் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அந்த இன்டர்வியூ முடிய போகிற நேரத்தில் எனக்கு கால் பண்ணு, நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா உண்மையும் சோய்கிட்ட சொல்லணுங்கிறான். சரி ஓகேன்னு ஜீசங் சொல்லிடுறான். இப்போ அந்த இன்டர்வியூவில் ஃபேன்ஸ்லாம் கால் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒருத்தங்க கால் பண்ண அவங்க ரொம்ப இடக்கு முடக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் A1 கட்டி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இன்னி ஜூஹா கூட நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கீங்களா? ஏன்னா அந்த ஜூஹா அவங்கள பிட்ரே பண்ணனால தானே நீங்கள் டெபியூட் பண்ணுறதே ரொம்ப லேட்டாக பண்ணீங்க, அதுக்கு காரணம் கூட அவங்க கால் உடஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய்யெல்லாம் சொன்னாங்கல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே அந்த ஜூஹா நடிக்க போனான்ட்டு ஜூஹா பற்றி ரொம்ப தப்பாக பேச ஜீசங் சொல்லிட்டு இருக்கான், இந்த காலை உடனே கட் பண்ணுங்கன்ட்டு. சரின்னு அந்த டீமும் டைம் டிலே ஆகுதுன்னு சொல்லி கட் பண்ணிருங்கிறாங்க. ஆனால் சோய் என்ன பண்ணுறான்னா அந்த காலருக்கு பதிலாக பேசுகிறான், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஒருத்தவங்க பொய் சொல்லி தான் இதுலேருந்து வெளியே போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோவே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு, அது எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் ஒரு உண்மையாகவே சொல்கிறான். ஜூஹாக்கு இப்படி காலில் அடிபட்டுச்சுல, அதுக்கு காரணமே சோய் தான். ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஜூஹாவும் சோயும் ஜீசங்கை பார்க்க போகும்போது ஜீசங் வந்து சிக்னல் தாண்டி நின்றுட்டு இருப்பான். சரின்னு அவனை பார்க்க போறக்காக இவங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக தான் சோய் கிராஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வர அதை சோய் கவனிக்கல. ஆனால் அதை ஜூஹா பார்த்துட்டு சோயை காப்பாற்றணுங்கிறக்காக அவன் சோயை தள்ளிவிட்டு அவன் அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கியிருப்பான். அதனால தான் ஜூஹா காலில் அடிபட்டு அவன் கரியரே போயிருக்கும். ஸோ அதனால தான் அவன் ஐடல் ஆகாமல் ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போயிட்டான். இதை அப்போ அந்த ஐடல் கம்பெனி வெளியே சொல்ல, ஏன்னா அப்பயே வெளியே சொன்னான் சோய் அப்போ தானே இன்ட்ரடியூஸ் ஆகிறான், அவன் மேலே கொஞ்சம் பேட் இம்ப்ரெஷனுக்குன்னு வந்துருமோன்ட்டு அவங்க ஜூஹாக்கு இப்படி காலில் அடிபட்டு அவன் வெளியே போயிட்டான்னு மட்டும் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த உண்மையெல்லாம் சோய் இப்போ சொல்கிறான், அன்னைக்கு மட்டும் அந்த வண்டி ஓட்டிட்டு வரவங்க ட்ரிங்க் பண்ணாமல் வந்திருந்து, ஒருவேளை நான் ஜூஹாக்கு இந்த பிரச்சனை தராமல் நான் கேர்ஃபுல்லாக வந்திருந்தாலோ இல்லை ஜூஹாவை நான் காப்பாற்றிருந்தாலோ எல்லாம் மாறி இருக்கும். ஜூஹாவும் A1 கூடவே டெபியூட் பண்ணி இந்நேரம் எங்களோட ஒரு டீம் மெம்பராக இருந்திருப்பான். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இது ஒருத்தங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு அவன் ரொம்ப எமோஷ்னலாக பேச அங்கே இருக்க எல்லாருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஜீசங் வந்து சோய் கிட்ட பேசுகிறான், நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்ட்டு. ஸோ ஜீசங் கேட்குறான், கம்பெனியோட அப்ரூவல் வாங்காமல் நீ இந்த உண்மை எப்படி வெளியே சொல்லலான்ட்டு. அதுக்கு சோயும், இப்படி ஒரு உண்மை வெளியே தெரியாமல் இருந்தால் அது மொத்தமாக ஜூஹாக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அது நடக்க நான் விரும்பலை, உனக்கு என்ன இப்போ என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் நீ நினைக்கிறியான்னு கேட்க ஜீசன் கேட்குறான், நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன், உனக்கு ஜூஹா மேலே லவ் இருக்கான்னு கேட்க அதுக்கு சோய் ஆமாங்கிறான். அதோட சோய் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னொருத்தவங்களை புதுசாக லவ் பண்ணிவிட்டு ஜூஹா விட்டு போவ, அதை கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணாமல் இருப்ப, இப்போ அவங்க மறுபடியும் வந்து ஜூஹாக்கு ஃபால்ஸ் ஹோப் தானே கொடுத்துட்ருக்க, நீ பண்ணுறதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கோன்னு சொல்ல ஜீசன் கோவப்படுறான். நாஜனை நீ உண்மையாலே டேட் பண்ணணும்னு ஆசைப்படலையான்னு கேட்க அப்போ சோய் கேட்குறான்,
உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சுமா நீ அமைதியாக இருக்க? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொருத்தனை டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான், அதை கூட தெரிஞ்சு நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக சோய் என்ன நினச்சிட்டு இருக்கான், நாஜுன்னு ஜீசங்க லவ் பண்ணுறாங்க, ஜீசங்க்கு தெரியாம தான் நாஜன் இவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கதா தானே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஜீசங்க்கு தெரியணும்னு அவன் கேட்குறான். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் நீ எல்லாத்துக்கும் விட்டுட்டு இருக்க, நீ முதல்ல ஒருத்தங்களுக்கு சின்சியராக இருக்க கற்றுக்கோன்னு சொல்ல. அப்போ ஜீசன் கேட்குறான், ஓ நானும் நாஜனும் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தான் நீ நாஜன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு கேட்க, அதுக்கு சோயும் ஆமாங்கிறான். அப்போ ஒரு பொக்கே விழுற சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நாஜன் அங்கே வந்துட்டான். இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். உடனே நாஜன் கோவத்தில் திரும்பி போக சோய் போய் நாஜன் கை பிடிக்கிறான். ஆனால் நாஜன் அவன் கையை தட்டி விட்டு சோய் கேட்குறான், அப்போ இத்தனை நாள் நீ என்கிட்ட பேசினது எல்லாமே நடிப்பா, இது எல்லாமே உன்னோட பிளானான்ட்டு நாஜன் ரொம்ப அழுதுட்டே கோவமாக கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.